பராசக்தி படத்தோட ஹைலைட்டே இதுதான். வள்ளுவர் கோட்டத்தில் ஓபன் பண்ண சிவகார்த்திகேயன். வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி கண்காட்சியை நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று திறந்து வைத்துள்ளனர். 4 நாட்களுக்கு பராசக்தி கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு களிக்கலாம். 1960களில் இருந்த ரயில் வண்டி செட்டப், வீடுகள், கடைவீதி எல்லாத்துக்கும் மேலா குடிசையில் போடப்பட்ட டென்ட் கொட்டா அப்படின்னு பராசக்தி உலகத்துக்கே நம்மை கூட்டி செல்லும் முயற்சியை படக்குழு செஞ்சிருக்காங்க. மேலும் பராசக்தி படத்தோட 10 நிமிட வீடியோவை யூடியூபில் காண முடியாது என்றும், அந்த டென்ட் கொட்டா சென்று பார்ப்பவர்களுக்கு மட்டுமே அது காட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பராசக்தி படத்தின் முதல் விழாவாக நடைபெற்ற இன்றைய விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் படக்குழுவின் உழைப்பை கொண்டாடி பேசினாரு. மேலும் பராசக்தி படத்தில் என்னவெல்லாம் ஹைலைட் இருக்கு அப்படின்றதையும் பட்டியலிட்டாரு. பராசக்தி படத்தில் ஸ்டூடெண்டோட பவர் தான் மிகப்பெரிய ஹைலைட்டே. சுதா மேம் இந்த படத்துக்காக சுமார் 4 ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க. யூஜி பிஜிஏ பண்ண அவங்க கிட்ட போய் நான் அதுக்கப்புறமா எந்த ஒரு ரிசர்ச்சுமே செய்ய தேவையில்லை. இந்த படம் முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசுது. அதையும் தாண்டி காதல், பாசம், வீரம், புரட்சி அப்படின்னு ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்கு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனா இருக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசினாரு. அதர்வா குறித்தும் ஸ்ரீலீலாவோட முதல் தமிழ் படம் பற்றியும் பேசிய சிவகார்த்திகேயன், ரவிமோகன் சார் இந்த படத்துல வில்லனா நடிக்க ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் பல படங்கள்ல வெற்றிகரமா ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க ஒருவர் வில்லனா நடிக்கிறதெல்லாம் வேற லெவல். அதனாலதான் டைட்டில்ல முதல்ல ரவிமோகன் பெயரை போட்டோம். ரவிமோகன் சார் இந்த படத்துல தான் நீங்க வில்லன், ஆனால் எனக்கு எப்பவுமே நான் கல்லூரியிலிருந்து பார்த்து ரசித்த ஹீரோ தான் நீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசி ரவிமோகனையும் ஹாப்பி ஆக்கிட்டாரு.